பாடல் 1602. வைத்தேன் அடி கண்மனத்தின் உள்ளே நான் அப்படிங்கிற. வைத்தேன் அடி அப்படின்னா யாரு வைக்கிறது இந்த இடத்துல? எதை? அடிய திருவடி, இறைவனுடைய திருவடிய கண்மனத்தின் உள்ளே அப்படிங்கிறார். கண்மனத்தின் உள்ளே நான் என்ற வார்த்தை வேற பயன்படுத்துகிறார். நான் என்றால் யாரு? திருமூலர் அவர் தான் இந்த இடத்துல சொல்லிக்கிறாரு என்பது ஒன்று. இரண்டாவது, பல இடங்களில் யான் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார், பல இடங்களில் நான் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். இதற்கும் வித்தியாசம் உண்டு ரெண்டுத்துக்குமே. நான் என்று சொல்லும்போது அந்த உடம்போடு கூடிய திருமூலர் அப்படி புரிஞ்சுக்கணும். யான் என்று சொல்லக்கூடியது அவருடைய மனதை மட்டும் சொல்லக்கூடியது. இந்த இடத்துல மனதை, இந்த உள்ளம் நெஞ்சம் சொல்லுவோம் இல்லையா, அதை மட்டும் செய்யக்கூடியது. இப்போ இந்த உடம்போடு இருக்கார் இந்த இடத்துல. அவர் என்ற பிறகு கண்மனத்தின் உள்ளே அப்படிங்கிறார், வைத்தேனடி அப்படிங்கிறார். இதை கண் மனத்தின மனசுக்கு எங்கே கண் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதை எப்படி கொஞ்சம் யோசித்தன்னு சொல்லணும். கண் என்றது இப்போ நம்ம கண்ணால் வெளியில் பார்க்குறோம் இந்த இடத்துல இல்லையா. இப்போ இந்த கண்ணை அவர் சொல்கிறாரான்னு கேட்டால் இல்லை. கண் மனதுடைய கண்ணுன்னும் அவர் சொல்லலை இந்த இடத்துல இல்லையா. மனதினுடைய கண்ணால் மனதில் என்னென்னலாம் சிந்தனை தோணுகின்றதோ இல்லையா, மனதினால் பார்க்கக்கூடியது இந்த இடத்துல இல்லையா. நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா, ஏதாவது மனசால இது சரியா தப்பா எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ அதனுடைய பார்வையில் என்று பார்த்தாலும் இங்கே மனதினுடைய கண் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல. ஆனால் அவர் கண் மனத்தின் அப்படிங்கிறார். ஸோ அப்போ எப்படி புரிஞ்சிக்கணும்னா, முதல்ல பார்க்குறோம், பார்த்த பின்பாக அதன் வழியாக உள்ளே தோன்றுகின்ற சிந்தனை இருக்கு இல்லையா, அதான் கண்மனத்தின் இந்த இடத்துல நேரடியாக. அப்போது ஒரு மரத்தை பார்க்குறாரு இந்த இடத்துல இல்லையா. பார்க்கும்போது பார்த்தவுடன் நமக்கு என்ன தோணுது? இது மரம் அப்படின்னு தோணுது இந்த இடத்துல. இப்போ இந்த உடம்பின் வழியாக உடம்போடு சேர்ந்து தான் சொல்கிறாரு. நான் என்று சொன்னால் உடம்போடு சொல்கிறாரு. இப்போ உடம்பாடுன்னு சொல்லும் போது இந்த இடத்துல என்ன, அவருக்கு 5 புலன்கள் கிடையாது, இந்த உணர்வற்ற நிலையில் இருக்கார். பட் புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறோம். இப்போது கரண்ட்டே இல்லை, மின்சாரம் இல்லை, என்ன பண்ணுவோம்? தொட்டு தொட்டு பார்த்து ஒரு தீப்பெட்டியை கையில் எடுத்தால் கூட என்ன பண்ணுவோம்? இல்லை மெழுகுவத்தியோ தீப்பெட்டியோ ஏதாவது இருட்டில் போய் எடுத்து பார்த்துட்டு ஆமாம் இதுதான் தீப்பெட்டி அப்படின்னு ஒரு உணர்வில் நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ அதுவும் இந்த இடத்துல கண்மனம் தான் இந்த இடத்துல. ஸோ கைகளால் தொட்டு பார்த்து உணர்ந்து மனம் ஏற்றுக்கொள்கின்றது, இது இந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுவும் கண்மனத்தின் உள்ளே நான். இப்படி உணர்வினால பார்க்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் உள்ளே இருக்கிறது தான் இந்த இடத்துல கண்மனத்தின் உள்ளே நான் அப்படிங்கிறது. என்ன சொல்றாரு? பொய்த்தே எரியும் புலன்வழி போகாமல் அப்படிங்கிறார். பொய் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன? இப்போ நம்ம கண்ணால் அதை ஒரு மரத்தை பார்க்குறோம், கையால் ஒரு பொருளை தொட்டு பார்த்து இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அது உண்மை பொருளா அப்படின்னு கேட்டால் இல்லை, பொய் பொருள். ஏன் பொய் பொருள்? கண்ணால் பார்க்குற மரமும் அழிந்து போகும் இந்த இடத்துல, கையால் தொட்டு எடுக்கின்ற அந்த பொருளும் அழிஞ்சு போகும் இந்த இடத்துல இல்லையா. இப்போது அதை பார்க்குறோம், பார்த்தோன்னே மாயையில் தெரிஞ்சுக்கிறோம், ஆமாம் இது மரம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் என்பது ஒன்று. அடுத்து என்ன சொல்கிறார் இந்த இடத்துல? எரியும் அப்படிங்கிறாரு. இப்போ எரியும்னா என்ன இந்த இடத்துலனா, நெருப்பு வச்சு எரியறது கிடையாது இந்த இடத்துல. இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை தோணுதுன்னு வச்சுக்குவோம் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு மரம்னு சொன்னேன், இதை கொஞ்சம் மாற்றிக்குவோம், தங்கம்னு வச்சுக்குவோம். கண்ணால் பார்க்குறோம் தங்கத்தை இல்லையா, தொட்டு தொட்டு பார்க்குறோம். இல்லை இருட்டில் கூட சரி கரண்ட்டில் தொட்டு பார்த்து இது ஏன் மோதிரம், இது செயின், இது தெரிஞ்சுக்குவோம் இந்த இடத்துல. பார்த்தோன்னே என்ன ஆகும்? மனுஷனுக்கு இயற்கையாகவே ஆசை அதிகமாகும் இந்த இடத்துல இல்லையா. என்ன ஆசை அதிகமாகும்? பல நேரத்தில் இதே மாதிரி இன்னொரு செயின் வாங்கணும், இதே மாதிரி இன்னொரு மோதிரம் வாங்கணும், ஏதோ ஒரு ஆசை தோணுதில்ல இந்த இடத்துல. அப்போ என்ன ஆகுது? உள்ளே எரிகிறது. எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த இடத்துல உள்ளுக்குள்ளே ஆசைன்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே என்ன ஆகுதான்? இது பார்த்த உடனே உள்ளுக்குள்ளே இன்னும் எரிய ஆரம்பிக்குதான் இந்த இடத்துல. அதான் சொல்கிறாரு இந்த இடத்துல, பொய்த்தே எரியும் புலன்வழி போகாமல் அப்படிங்கிறார். இப்போ எரியறதுக்கு காரணம் என்ன இந்த இடத்துல? புலன் ஒன்று இருக்குது, அதுதான் கண்ணால், இந்த கண்ணால் பார்க்குறதும் சரி, நம்ம தொட்டு உணர்தல் தொடுறதுனாலையும் சரி, இல்லை நுகர்தல், உணவை பார்த்தோடனே இந்த வாசனை வந்தோடனே எனக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல் இருக்குது, கண்ணால் சில உணவுப் பொருட்களை பார்த்தோடனே எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குன்னு ஆசை என்ன ஆகிடும்? புலன்வழி போய் அதிகமாகும் இந்த இடத்துல. இப்போ ஆசைகளே அதிகரிக்குது இல்லையா. இது இயற்கையாக நமக்கு இருக்கக்கூடிய உணர்வு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு திரும்ப இந்த இடத்துல? புலன்வழி போகாமல் அப்படிங்கிறார். ஸோ அந்த மாதிரி போகக்கூடாதான் இந்த இடத்துல. போகாமல் என்ன சொல்கிறாரு? எய்த்தேன் உழலும் இருவினை மாற்றிடும் அப்படிங்கிறாரு. எய்த்தேன் அப்படிங்கிறாரு. எய்த்தேன்னா என்ன இந்த இடத்துல? எய்தல்னு பொருள். எய்தல்னா என்ன இந்த இடத்துல?
தூக்கி போடுறது. அப்போ எய்த்தேன் அப்படின்னா என்ன, குறிப்பார்த்து ஒரு விஷயத்தை அடிக்கிறது. அம்பு விடுறதுன்னு சொல்ல, அம்பு எய்தல்னு சொல்லுவோம் இல்லையா. அம்பை என்ன பண்ணுவாங்க, குறிப்பிட்ட ஒரு இடத்த நோக்கி குறிப்பார்த்து ஏம்புது. இவர் என்ன பண்ணுறாராம், எய்த்தேன், கரெக்டாக குறிப்பார்த்து ஒரு விஷயத்தை வந்து செலுத்தினாராம் இந்த இடத்துல. எங்க செலுத்தினாராம், உழலும் இருவினை மாற்றிடும் அப்படிங்கிறது. இப்போ இந்த உள்ளுக்குள்ள எரியிற ஆசைகள் வந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல திருப்பி திருப்பி ஆசை அதிகரிக்கும். அப்போ அதை அனுபவிக்கிறதுக்கு திருப்பி பிறக்கணும். ஸோ ஒரு பிறவி சூழல்ல இந்த இடத்துல சுத்திக்கிட்டே இருப்போம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல உள்ள இந்த ஆசை வந்தவனே என்ன செய்யணுமா, இந்த இடத்துல மனமானது இறைவனுடைய திருவடிக்கு போயிடணுமா இந்த இடத்துல இல்லையா. தங்கத்தை பார்த்தோன்னே எனக்கு இன்னொரு மோதிரம் வாங்கணும்னு ஆசை வந்தோடனே, ஐயோ இறைவா எனக்கு திருப்பி ஆசை அதிகரிக்குது, இந்த ஆசை அதிகரிக்கும் தான் நான் இதை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு பிறப்பு எடுக்கணும் இல்லையா. இல்லை இந்த ஆசையை அனுபவிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பொருள் சேர்க்கணும் இல்லையா. ஒரு இன்னொரு மோதிரம் வாங்கணும்னு நினச்சிட்டோம்னா கூட என்ன ஆகிடும், இந்த இடத்துல பணம் வேணும். அப்போ இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும்னு ஆசை வரும். சம்பாதிப்பதற்கு சில தவறுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை இயற்கையாக நடந்து விட்டால், தெரிஞ்சு செய்தோமோ தெரியாமல் செய்கிறோமோ அதன் விளைவாக பாவங்கள் பற்றும், அதுக்கு திருப்பி பிறவி எடுக்கணும். இதையெல்லாம் சிந்தித்து மனசை என்ன பண்ணணுமா, இறைவனுடைய திருவடியை நோக்கி குறிபார்த்து அனுப்பணுமா இந்த இடத்துல நம்முடைய மனதை. இறைவனுடைய திருவடி தான் எனக்கு முக்கியம் என்ற சிந்தனை இருக்கு இல்லையா, அதுதான் குறிப்பார்த்து எய்தல். இந்த இடத்துல ஒரு வினாடி மனதின் கண் நினைக்கும் இறைவனுடைய திருவடியை. ஒரு கோயிலில் பார்த்தோம்னு வச்சுக்கோம், உருவகம் டக்குன்னு கண்ணு முன்னாடி நினச்சா வந்துடும்ல இந்த இடத்துல. அதை நினச்சி என்ன பண்ணுமா, உன்னையே நான் வந்து சரணடைகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னோம்னா உழலும் இருவினை மாற்றிடும் அப்படிங்கிறார். இப்படி நடந்துச்சுன்னா என்னடா, 2 விதமான வினைகளையே மாற்றிடுங்கிறாரு. நன்மையான வினைகள், தீமையான வினைகள். ஏன்னா மனுஷனுக்கு நன்மையான வினைகளும் இருக்கக்கூடாது, தீமையான வினைகளும் இருக்கக்கூடாது. எது இருந்தாலும் அதை அனுபவிக்க மீண்டும் பிறவெடுக்க வேண்டியிருக்கும். ஸோ 2 வினைகளையுமே என்ன பண்ணுமா, இது மாற்றிடும் அப்படிங்கிறாரு. மாற்றிவிடும்னா என்ன, அழியாத ஒரு பற்றாத ஒரு நிலைக்கு போயிடும். இடத்துல வினைகள் பற்றாது. வினைகள் பற்றாமல் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கடமைகளை செய்து கொண்டே இருப்போம். வினைகள் அழிது கொண்டே இருக்கும். இறுதியில் இறைவனோட 2.5 கலந்துடலாம். அதை தான் இந்த இடத்துல சொல்ல, வினைகள் மாற்றிடும் அப்படிங்கிறது. அப்போ வினையெல்லாம் மாற்றிடுச்சுன்னா என்ன ஆகிடும், இந்த இடத்துல மெய்த்தேன் அறிந்தேன் வேதத்தின் அந்தமே அப்படிங்கிறார். மெய்த்தேன் அப்படிங்கிறாரு. மெய்த்தேன்னா என்ன, உண்மை என்ற ஒன்றை புரிந்து கொண்டு அதில் லைக்கிறது அந்த இடத்துல. இப்போ முன்னாடி பொய்த்தேன்னு சொன்னார் இந்த இடத்துல இல்லையா, பொய்த்தே அப்படின்னாரு. அப்போ என்ன பொருள், ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது உண்மை கிடையாது, ஆனால் மனசில் அது உண்மைன்னு நம்புது. இப்போது மெய்த்தேன் அப்படின்னா என்ன, உண்மை என்று சொல்லக்கூடிய ஒன்று, இறைவன் சத்தியத்தின் உருவமாக தர்மத்தின் உடையமாக இருக்கிறாரு. அவரை தெரிஞ்சுக்கிட்டு லைக்கிறாராம் அப்படியே இந்த இடத்துல. மனமானது லைத்து பண்ணிக்குதான். முதல்ல இருக்கு பார்க்கும்போது ஆசை எரியுது, இப்போ லைக்குது இந்த இடத்துல. இதை தெரிஞ்சுக்கிட்டாராம், மெய்த்தேன் அறிந்தேன் அப்படிங்கிறார். ஸோ இதில் லயிச்சு போனவொடனே என்ன ஆயிடுச்சு, இறைவனுடைய திருவடியில் லயிச்சு போனவொடனே அறிந்தேனுங்கிறார். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாராம். எதை தெரிஞ்சுக்கிட்டாராம், அவ்வேதத்தின் அந்தமே அப்படிங்கிறார். அவ்வேதம்னா என்ன, இந்த இடத்துல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே ஒரு வேதத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கிக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல வேதத்தின் சொல்லுகின்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வழியாக தான் இயங்கிக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாரா இந்த இடத்துல. தனியாக போய் எங்கேயும் போய் படிக்கலை இந்த இடத்துல. தானாகவே உள்ளிருந்து அனைத்தையுமே தெரிந்து கொண்டார். இந்த உண்மை பொருள் தான், இந்த மெய்த்தேன்னு சொல்கிற அந்த மெய்யான உண்மை பொருள் தான் எப்படி இந்த பொய்யான பொருளாக மாறி நிற்கின்றது. தங்கமாக எப்படி இருக்கின்றது, மரமாக எப்படி இருக்கின்றது, வீடாக எப்படி இருக்கின்றது, இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய உலக காலத்தில் நம்ம என்னுடைய எண்ணமெல்லாம் கண்ணால் பார்த்தாலும் சரி, மனதால் பார்த்தாலும் சரி, பார்த்த உடனேயே மனிதனுக்கு ஆசை என்ற ஒன்று தான் வந்து கொண்டே இருக்கின்றது. அதன் விளைவாக அவனுக்கு இரு வினைகளும் அவனை பற்றி கொண்டே இருக்கின்றது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல நமக்குள்ளே இது போல எண்ணங்கள் வரும்போது இந்த இடத்துல இறைவனுடைய திருவடியை நாம் உள்ளே நினைத்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அதுதான் முதலடியிலே சொல்கிறார், வைத்தேன் அடி அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ நம்ம மனசுக்குள்ளே இறைவனுடைய திருவடியை கொண்டு வந்து வச்சிடணும் முதல்ல. அதுக்கப்புறம் நம்மளுடைய சிந்தனை, கண்ணால் பார்க்கறது, நுகர்றது இல்லையா, வாயில் ருசிக்கிறது, தொடுபொருள், இதெல்லாம் செய்யும் பொழுது எப்பெல்லாம் ஆசைகள் என்ற ஒன்று வருகின்றதோ, இப்போ வரும்போது என்ன பண்ணிடணும், இந்த இடத்துல இறைவா இதெல்லாம் பொய்யான பொருள், எனக்கு ஆசை நிறையா வருது, எனக்கு எந்த பொருள் எப்படி வந்தாலும் சரி, எனக்கு எது நல்லதோ அதை செஞ்சு கொடு, எனக்கு உன் திருவடி மட்டும்தான் முக்கியம், எனக்கு அந்த சிந்தனை மட்டுமே இந்த இடத்துல வர வேண்டும். இப்படி வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்முடைய இரு வினைகளுமே என்ன பண்ணும், இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடும்.
போக ஆரம்பித்த பின்பாக அந்த உண்மையான பொருளை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அதை தெரிந்து கொண்டோம் என்றால் இந்த இடத்துல இந்த உலகம் எப்படி இயங்குகின்றது, இந்த இறைவன் என்பவன் யார் என்று சொல்லக்கூடிய அத்தனை ஞானமும் இந்த இடத்துல தானாகவே கிடைத்துவிடும். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. இதில் உள்ள வேறொரு கருத்தை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இயல்பாகவே நம்ம தெரியாமல் சில செயல்களெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இந்த இடத்துல. சரிங்களா? ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சாமியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு ஆர்வமாக கிளம்பிடுவோம். போகிற வழியில் ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்தாச்சுன்னா என்ன தோணுது மனுஷனுக்கு? கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தால் லேட்டாகும், சாப்பிட்டு போயிடுவோமே இந்த இடத்துல. சாப்பாட்டு மேலே கவனம் போயிடுது இந்த இடத்துல. இறைவனை மறந்துடுறாரு. சரி, ஹோட்டலுக்குள்ளே போயாச்சு. போன உடையவாது சீக்கிரம் கோயிலுக்கு போகணும், சாமியை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் சாப்பிட்றோமா? இருக்கிறதுலே நமக்கு பிடித்த உணவு எது? 10 நிமிஷம் லேட்டாக செஞ்சுட்டு கொண்டு வர்றதுக்கு பரவாயில்ல, 10 நிமிஷம் லேட்டாகவே கொண்டு வா. இந்த இடத்துல பொறுமையாக போய் சாமியை பார்க்கலாம். அவர் அங்கே தான் இருக்க போகிறாரு, எங்கே போக போகிறாரு? இதுபோல் இயற்கையாகவே தோன்றுகின்ற எண்ணம் தான் இந்த இடத்துல என்ன பண்ணுது? நம்ம இறைவனிடத்தில் சிறிது தள்ளி நிற்க வைக்கின்றது. அதன் விளைவாகத்தான் நீங்கள் ஆசை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இதே ஒரு அலுவலகத்துக்கு போனோம், புதுசாக இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம். மாதம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பாத்தியம். சீக்கிரம் லேட்டாக போனால் வேலை போயிடும். அப்போ சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புனாரா, போகிற வேலை ஹோட்டலை பார்த்தா தோணுமா இந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு? சாப்பிட்லனா கூட பரவாயில்ல, முதல்ல போய் ஜாயின் பண்ணிடணும் முதல்ல. ஏன்னா பணம் காசு வேலை முக்கியம் இந்த இடத்துல, இல்லையா? அதை போய் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும் போது சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி அப்படி தானே இருக்குது. வாரத்தில் 5 நாள் வேலைக்கு போகிறவங்க பாதி நேரம் சாப்பிட்றதே கிடையாது. இன்றைக்கி கேட்டால் வேலைக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஆனால் கோயிலுக்கு போகணுன்னா மட்டும் இந்த இடத்துல பொறுமையாக போகலாம், சாப்பிட்டு போகலான்ற எண்ணம் இயற்கையாகவே மனிதனுக்கு வந்து விடுகின்றது, இல்லையா? ஸோ அந்த ஆர்வம் இல்லை இந்த இடத்துல. அதனால தான் இங்கே வினைகள் எல்லாம் பற்றுது. ஸோ அந்த வினைகள் பற்றாமல் இருப்பதற்கு ஒரு சின்ன வழிமுறையை இங்கே சொல்லி கொடுக்குறாரு இந்த பாடல்.